ஆன்மீகம் ஆனந்தம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஆதிசங்கரர் அருளிய சௌந்தரிய லகரியில் 9வது ஸ்லோகத்தையும் அதற்குரிய மகிமையையும் இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். பிரிந்தவர்கள் ஒன்று சேருவதற்கும் வெளிநாட்டில் உள்ள உறவுகள் மீண்டும் நாடு திரும்புவதற்கும் இந்த ஸ்லோகத்தை நாம் துதிக்க வேண்டும். ஸ்ரீ குருப்யோ நமஹ. महीमूलाधारे कमपि मणिपूरे हुतवहं स्थितं स्वाधिष्ठाने हृदि मरुतमाकाशमुपरि मनोऽपि भ्रूमध्ये सकलमपि भित्त्वा कुलपतं सहस्रारे पद्मे सहरहसि पत्या विहरसे. இந்த ஸ்லோகத்துக்குரிய தமிழ் விளக்கத்தை பார்க்கலாம். அண்டத்தில் உள்ளவைகளே இப்பிண்டத்திலும் உள்ளன என நம் முன்னோர்கள் கூறியுள்ளபடி பிண்டமாகிய இவ்வுடலுக்குள் இருக்கும் சுஷும்னா நாடிக்குள் மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாஹதம், விசுக்தி, ஆக்ஞை என்னும் 6 சக்கரங்கள் விளங்குகின்றன. இவைகளில் முறையே பிருத்வி, அப்பு, தேஜஸ், வாயு, ஆகாசம் ஆகிய பஞ்சபூதங்களும் இவைகளின் 5 தன்மாத்திரைகளான ரூபம், ரசம், கந்தம், ஸ்பர்ஷம், சப்தத்துடன் சேர்த்து 10 தத்துவங்களும் ஆக்னியில் விளங்கும் மனசில் சக்ஷுஸ், ஸ்ரோத்ரம், ரசனம், காரணம், துவக் அதாவது சருமம் என 5 ஞானேந்திரியங்களும் வாக், பாணி, பாத, பாயு, உபஸ்தம் என 5 கர்மேந்திரியங்களும் மற்றும் அந்த கரணமும் சேர்ந்து 11 தத்துவங்கள் ஆக மொத்தம் 21 தத்துவங்கள் ஆயின. சகஸ்ரார கமலம், துவாதசாந்தம் அல்லது பிரம்மரந்திரத்தில் மாயா, சுத்த வித்யா, மகேஸ்வர மற்றும் சதாசிவ என்னும் 4 தத்துவங்கள் அடங்கியுள்ளன. ஆக 25 தத்துவங்கள் ஆயின. இதில் 25வது தத்துவமான சதாசிவ தத்துவத்துடன் 26வதாக சாக்ஷாத் பராசக்தியும் சேர்த்து சுத்த பரபிரம்மமாக வர்ணிக்கப்படுகிறாள். இந்த 6 ஆதார சக்கரங்களிலும் முறையாக தேவியை பூஜிப்பது அந்தர்யாகம் அல்லது சமயாச்சாரம் எனப்படும் மானச பூஜையாகும். மூலாதாரத்திலிருந்து எழும் பரதேவி சுவாதிஷ்டானம் வழியாக மணிப்பூரகத்தில் காட்சியளிப்பாள். இங்கே தேவிக்கு அர்க்யம் முதல் ஆபரணங்கள் அணிவிப்பது வரையிலான உபச்சாரங்களை செய்ய வேண்டும். அநாகதத்தில் நுழைந்தவுடன் தூபம் முதல் தாம்பூலம் அளிப்பது வரையிலான உபச்சாரங்கள் செய்ய வேண்டும். விசுத்திக்கு வருகை தரும் தேவிக்கு ரத்னமயமான சிம்ஹாசனம் அமைத்து ஸ்படிக மணிகள் கொண்டு அர்ச்சித்தல் வேண்டும். பின்பு ஆக்ஞா சக்கரத்திற்கு அழைத்து வந்து அம்பிகைக்கு நீராஜனம் செய்வித்து அங்கிருந்து சகஸ்ராரத்தின் நடுவில் இருக்கும் சதாசிவனின் அருகில் அம்பிகையை இருத்திய பின் கண்மூடி அவள் மீண்டும் மூலாதாரம் திரும்பும் வேளைக்காக காத்திருக்க வேண்டும். இவ்வாறு பக்தியோடு பூஜிக்கும் பக்தனின் எல்லா ஆசைகளும் நிறைவேறுவதுடன் அனிமாதி சித்திகளும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் பகவதியின் தரிசனமும் கிடைக்கப் பெறுவோம். சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் மூலாதாரம் அதாவது பூமி, சுவாதிஷ்டானம் அக்னி, மணிபூரக நீர், அநாகத வாயு, விசுத்தி ஆகாயம் என்ற பஞ்சபூதத்தையும் பிருத்வி, மனோமாயா, சுத்த வித்யா, மகேஸ்வர, சதாசிவ தத்துவம் என்னும் 4 வகை தத்துவங்களையும் தாண்டி சந்திர மண்டலத்தில் 1000 இதழ்களை கொண்ட தாமரையில் சதாசிவனுடன் கூடி அன்னை மகிழ்கின்றாள். இவ்வாறு ஆசிரியர் இந்த ஸ்லோகத்தின் பொருளை விளக்குகிறார். பிரிந்தவர்களும் பிரியமானவர்களும் ஒன்று சேர்வதற்கும் பிரிந்து வேறு தேசம் சென்றவர்கள் திரும்பி வருவதற்கும் இந்த ஸ்லோகத்தை சேவித்து அம்பாளுக்கு நைவேத்தியமாக பால் பாயாசம் படைத்து அம்பாளை வழிபட வேண்டும். இது போன்ற ஸ்லோகங்களுக்கும் ஆன்மீக விஷயங்களுக்கும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதே நடக்கட்டும், நன்மையே பிறக்கட்டும். நன்றி, வணக்கம்.